Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் 1.5 வருஷத்துக்கு மேல கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்மளுடைய சேனல்ல பெருசா எதுவும் அப்கிரேட் பண்ண கிடையாது. இந்த ஒரு ட்ரைபாடை தவிர்த்து. ஸோ அந்த ட்ரைபாடை காட்டுதான் பாருங்க. ஸோ இந்த ஒரு ட்ரைபாட் தான் உடஞ்சிருச்சு பாத்தீங்களா, இதையும் அப்கிரேட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேனலில் ஒரு அப்கிரேடாக இருக்குது. அதை தவிர்த்து ஆடியோ குவாலிட்டிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா மைக் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அது வந்து சின்ன ஒரு அப்டேட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ Boya M1 மைக் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லா யூடியூபர்ஸுமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைக்கை ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி டேப்பில் கேட்ட விஷயங்களுக்கு கேமரா வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் டிவி வாங்கிட்டீங்க, மொபைல் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. வாங்கலாம் ஐடியா இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஸோ இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நான் எப்படி வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து நாய்ஸஸ் எப்போவுமே இல்லாத நேரத்தில் தான் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன். அதே சமயம் நான் வந்து வீடியோ எடிட்டிங்கில் வந்து 2 தடவை, அதாவது 200% வந்து சவுண்ட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2 தடவை ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அகைன் நம்ம வந்து 200%ல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதால அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சு கொஞ்சம் சவுண்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது போக இப்போ வந்து அன்பாக்சிங் அந்த ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ வந்துருச்சு இந்த ப்ராடக்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேமரா சிம்பிள் போட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி சிம்பிள் போட்டு அதில் வந்து எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சர் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் அன்பாக்சிங்கே பண்ணுறேன். ஸோ பிரிக்கிறதுக்கு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அன்பாக்சிங்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே அதே இடத்துல வச்சுருக்கேன், அன்பாக்சிங் பண்ணணும் இல்லையா, அதனால தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அந்த சின்ன மேனுவல், அந்த மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கார்டு, அதாவது ஜஸ்ட் வந்து வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த வாரண்டி பாலிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த பாக்ஸையும் ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது மைக்கு. ஸோ இதில் வந்து இது வந்து இன்க்ளூடாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தனியாக வச்சுருப்பாங்க. பட் நான் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டேன். அதாவது இந்த கிளிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதுலேயே கொடுத்துருக்க மாட்டாங்க, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்பாஞ்சும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கு கீழே இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இதில் வந்து கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுற மாதிரி மொபைலுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கேமரா ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் வந்து நமக்கு வந்து பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஜஸ்ட் இதை நம்ம வந்து இந்த மாதிரி கழட்டிக்கலாம். ஸோ கழட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேட்டரி கொடுக்குற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பேட்டரி மட்டும் நம்ம போட்டாலே போதும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து மூடிடலாம். மூடியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இங்கே நான் இருக்கணும்னா அந்த பீரோ வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும், நல்ல லென்த் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இண்டோரில் ஷூட் பண்ணும்போது நாய்ஸஸ் வந்து சுத்தமாக இருக்காது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது எப்போவுமே இருக்கக்கூடிய நாய்ஸஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி இதை விட விலை குறைஞ்ச மைக்கும் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு ஜஸ்ட் வந்து ஒரு இயர்ஃபோன் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து இவ்வளோ தான் இருக்கும். அதே சமயம் வந்து நமக்கு அந்த இயர்ஃபோன் மாதிரியே தான் ஃபீலும் கொடுக்கும். ஆடியோ குவாலிட்டியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓரமாக வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு கேமராவோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மைக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாக் வந்து சொருகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியம் இல்லை. அதாவது மொபைலில் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது, கேமராவில் ஷூட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஆப்ஷன் தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பேட்டரி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஷூட் பண்ணும்போது பேட்டரி வந்து இதுக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அது வந்து இல்லாமலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆஃப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கிளியராக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராவில் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த பேட்டரியை இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த கேமரா மூட எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த சின்ன பாக்கெட்டில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி செல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக அந்த கிளிப்பு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதுவும் இதில் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நான் வந்து உள்ளே வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து இது எல்லாமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இந்த ஆடியோ குவாலிட்டிக்கு இந்த ஒரு மைக் மட்டும் நமக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கூட நான் வந்து இப்போ வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு ஆடியோ குவாலிட்டி மட்டும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிடுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து என்னுடைய Boya M1 மைக் வந்து நான் வந்து மொபைலில் இன்சர்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து பேசுகிறேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி கரெக்டாக தான் வச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது அப்படியே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தூரத்தில் போய் காட்டுறேன். ஸோ ஷூ பண்ணி காட்டிட்டேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து இதை நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு பேசுகிறேன், சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். பேசிக்காக இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை எதுக்காக நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயிலாக சொன்னேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இது வாங்காமல் கொஞ்சம் வந்து டைம் எடுத்து வாங்குங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஜஸ்ட் ஃபோன் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நான் சொன்ன மாதிரி அந்த 2x எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வால்யூம் சேர்த்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி என்னுடைய ரேட் வந்து ஒரு நாளைக்கு கூடுது ஒரு நாளைக்கு குறையுது. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு 750 to நமக்கு வந்து ஒரு 850 வருது. ஃபியூச்சரில் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாகலாம். ஸோ இந்த ஒரு Boya M1 மைக்கினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், மேக்ஸிமம் கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் இது போக வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த ஒரு மைக்கை நம்ம செட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஃபியூச்சரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காக தான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.